வணக்கம். இன்ஃபினிட்டி சாகா முடிஞ்சு 4வது ஃபேஸ் முடிஞ்சு 5வது ஃபேஸில் இருக்குது இந்த MCU மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ். அந்த முதல் ஓஜி சாகாவை தீவிரமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியல. நடுவில் 1-2 படங்கள் சீரீஸ்லாம் நல்லா இருந்தாலுமே கூட ப்ராப்பராக ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி தெரியல. மார்வல் சைட்லேயும் பல பிரச்சனைகள், மெயின் வில்லனாக காஸ்ட் பண்ண ஆக்டரை நடிக்க முடியாத சூழல். ஸோ அந்த ஸ்டோரி லைனே விட்டு என்னென்னமோ மாற்றி இப்போ ராபர்ட் டவுனி ஜூனியரை மெயின் வில்லனாக கொண்டு வரதுலாம் முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையாக இப்போ இந்த 2 ஃபேஸில் யாரெல்லாம் சூப்பர் ஹீரோஸாக இருக்காங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, இந்த ஓவரால் ஆர்க்கில் என்ன தான் நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக எதுவுமே ஞாபகம் இல்லை, புரியல ஆக்சுவலாக. ஸோ பேசிக்காக கேரக்டர்ஸை பற்றின ஒரு புரிதல் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இந்த தண்டர்போல்ட்ஸ் படத்தை நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுக்கு அந்த லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும். ஸோ இந்த லேட்டஸ்ட் மார்வல் என்ட்ரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தண்டர்போல்ட்ஸ் ஆஸ்ட்ரிக்ஸ், நிஜமாவே டைட்டில் ஒரு ஆஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்றதை படத்தில் கடைசியில் சொல்கிறாங்க, வெயிட் பண்ணி பார்த்துவாங்க. பிளாக் விடோவுடைய தங்கச்சி எலனா தான் இந்த கதையுடைய மெயின் லீட். வேலண்டினாங்கிற CIA தலைவருடைய மறைமுக அடியாளா அவங்க சொல்கிற வேலைகளை செஞ்சுட்டு வராங்க. அதுலேயே அவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. மலை மேலே ஒரு லேப் இருக்குது, அங்கேருந்து சில விஷயங்கள்லாம் திருடிட்டு போக ஒரு ஆள் வர போகிறாங்க. நீ அங்கே போய் எல்லாத்தையும் காப்பாற்று, செக்யூர் பண்ணி அவளை கொலை பண்ணுங்கிற மாதிரி எலனாவை அனுப்பி வைக்கிறாங்க வேலண்டினா. ஆனால் அங்கே போனால் எலனா மாதிரியே இன்னும் 3 அடியாட்கள் அங்கே வந்திருக்காங்க. ஒருத்தர் கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஸ்டாப் பண்ணி எதுக்காக மிஷின் இருக்குன்னு போய் சொல்லி வேலண்டினா நம்மளை கொலை பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கூடவே பாப் அப்படின்னு ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டும் அங்கேருந்து இவங்க கூட சேர்ந்துக்கிறாரு. அங்கேருந்து இவங்க எப்படி தப்பிச்சாங்க, எதுக்காக வேலண்டினா இவங்களை கொலை பண்ண நினைக்கணும், தண்டர்போல்ட்ஸ் அப்படிங்கிற குரூப்பாக இவங்க மாறினது எப்படி, அந்த பாப் யார், இதெல்லாம் தான் இந்த படம். திரும்ப அந்த 3 ஃபேஸஸை பற்றியே பேசிகிட்டு இருக்கேன் நினைக்க வேணாம். அது ஒரு ப்ளூ பிரிண்ட், எப்படி எதை சொன்னால் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்கான நல்ல எக்ஸாம்பிள்ஸ் அந்த 3 ஃபேஸ்லையும் இருக்குது. தார் 2 மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான பாடங்களும் அந்த ஃபேஸில் இருக்குது. ஸ்டில் ஃபெமிலியரான ஒரு கதை திரைக்கதை இருந்தாலுமே கூட சுவாரஸ்யமான கேரக்டர்ஸ் மூலமாக, நல்ல நடிகர்கள் மூலமாக, சென்ட்ரல் அந்த ஹீரோ கேரக்டரை ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ண வச்சது மூலமாக அப்படியான ஷார்ட் கமிங்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. முதல் 23 படங்களில் அதை ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணதுக்கப்புறம் அடுத்த 12 படங்கள்லையும் ஆன் அண்ட் ஆஃபாக தான் அது நடந்திருக்கு. பெரும்பாலும் ஆனை விட நிறைய ஆஃப் தான் ஆயிருக்கு. பட் இந்த 36வது படமான தண்டர்போல்ட்ஸில் லைட்டாக சுதாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது எந்த வகையிலும் சூப்பர் படம், பெஸ்ட் படம்லாம் நான் சொல்ல, ஸோ நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்க வேணாம். பட் ஃப்ளாரன்ஸ் பியூ, செபாஸ்டியன் ஸ்டான், வயட் ரசல், டேவிட் ஹார்பர், ஹேனா ஜான் காமென்னு இந்த புது சென்ட்ரல் கேரக்டர்ஸ் ஒரு சாம கொண்டு வராங்க. ஃப்ளாரன்ஸ் பியூவோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் போர்ட்ரேயல் தான் இந்த படத்தோடைய முக்கியமான ஹைலைட். டெட் பேன் டைலாக் டெலிவரியில், ஆக்ஷனில், ஹியூமரில், சின்ன எமோஷன்ஸ்லன்னு முழுமையான ஒரு சூப்பர் ஹீரோ ஆக்டராக இருக்காங்க. நல்ல நடிகர்களால் கொஞ்சம் சுமாராக எழுதப்பட்ட கேரக்டருக்கும் உயிர் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பியூ இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. டேவிட் ஹார்பரோட ஹியூமர் படத்தோடைய அடுத்த ஹைலைட். ஓவராலாகவே கடந்த சில மார்வல் படங்களோட இதில் ஹியூமர் ஃப்ரீக்வெண்ட்டாகவும் சிரிக்கும்படியும் இருந்துச்சு. வயட் ரசலுக்கு இருந்த அளவுக்கு கூட ஹேனாக்கு இந்த படத்தில் பெரிய வேலை இல்லை. பட் ஸ்டில் அவங்களுடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸில் தன்னுடைய இருப்பை அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க, காட்டிக்கிறாங்க. வயட் ரசலும் நல்லாவே நடிச்சிருக்காரு. வேலண்டினாவா ஜூலியா லூயி டிரைஃபஸ் தன்னுடைய கிளீஷேட் கேரக்டர் கார்ட்டூனிஷாக போகாமல் பார்த்துக்கிறாங்க, நல்லா நடிச்சிருக்காங்க, எஃபெக்டிவாக இருக்காங்க. முக்கியமான கேரக்டரில் லூயிஸ் புல்மன் சர்ப்ரைசிங்லி ஒரு நல்ல காஸ்டிங், நல்ல பர்ஃபார்மன்ஸ். இப்படியான கேரக்டர் புதுசு இல்லைனாலுமே கூட புல்மேன் அதை ப்ளே பண்ண விதம், கேரி பண்ணியிருக்கிற விதம் புதுசாக இருந்துச்சு. முக்கியமாக டிரைஃபஸ் கிட்ட அவர் பேசுகிற சீன், அங்கே அவர் மாறுற விதம்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஃபெமிலியரான பீட்ஸ், ப்ரெடிக்டபிளான ட்விஸ்ட், ஸ்டில் ப்ராப்பரான ஸ்க்ரீன் பிளே, நிறைய ஹியூமர், நல்ல ஆக்ஷன், மோஸ்ட்லி என்டர்டெய்னிங்கான படமாகவே இந்த தண்டர்போல்ட்ஸ் இருக்குது. கிராஃபிக்ஸாகவும் இந்த வாட்டி கொஞ்சம் பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்காங்க. லேப்லேருந்து இவங்க தப்பிக்கிற அந்த மொத்த சீக்வன்ஸ், சென்ட்ரிங்கிற சூப்பர் வில்லன் இவங்க எல்லாரையும் தூக்கி போட்டு மெதிக்கிற அந்த ஒரு சீன், கிளைமேக்ஸில் வாய்டு உள்ள வர டிரான்சிஷன்ஸ், ரூம் செட்டப்னு படத்தில் சொல்லிக்கிற மாதிரி தனித்தனி சீக்வன்ஸஸாகவே சிலது நல்லா இருக்குது. பக்கி பான்ஸுக்கான ஒரு மாஸ் சீன் சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக இந்த வாட்டி யார் வில்லன், அவனோட ஈவில் பவர்ஸ் என்ன அப்படிங்கிறதுலே புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இது என்ன மாதிரி சிலருக்கு ஒர்க் ஆகலாம், சிலருக்கு ஒர்க் ஆகாமல் போகலாம். அந்த கடைசி ஸ்ட்ரெச்சில் மெட்டாஃபிசிக்கலாக இவங்க காட்டியிருக்கிற விஷுவல்ஸ், பேசுகிற விஷயங்கள், சொல்ல வந்த மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து இந்த படமும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். எனக்கு அது இன்னும் கூட கொஞ்சம் அழுத்தமாக இருந்திருக்கலாம் தோணுச்சு. ஸ்டில் இட் ஒர்க்ஸ். டிராபேக்ஸாக சொல்லணும்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லான வில்லன் இருந்திருக்கலாம். இந்த 4 சூப்பர் ஹீரோஸ் நடுவில் அந்த பாண்டிங்கை காட்டுறதுக்கு இன்னும் சில அழுத்தமான காட்சிகள் இருந்திருக்கலாம். பியூ வில்லன் கிட்ட ஈஸியாக பேசி கன்வின்ஸ் பண்ண முடியறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இன்னும் கூட கொஞ்சம் கன்வின்சிங்காக சொல்லப்பட்டிருக்கலாம். மொத்தத்தில் இந்த தண்டர்போல்ட்ஸ் மார்வல் தன்னுடைய ஷார்ட் கமிங்ஸையே ஒரு வகையில் அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஒரு படம். இந்த படத்துடைய முக்கியமான குறைன்னு சொல்லலாம், இது மார்வல் படம் மாதிரியே இருக்குங்கிறது தான். ஆனால் பர்பஸே அதாங்கிறதுனால அது எதுவும் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு. மார்வல் ரசிகர்கள் கண்டிப்பாக மனசு தேத்திக்கிறதுக்காகவே இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கலாம். இந்த படம் தமிழ்லையும் டப் ஆகி ரிலீஸ் ஆயிருக்கு. 3Dயில் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தது 3D இங்கிலீஷ் நார்மல் வெர்ஷனில். சப்டைட்டில்ஸும் இருந்துச்சு. மிட் கிரெடிட்ஸ், போஸ்ட் கிரெடிட்ஸ்னு 2 எக்ஸ்ட்ரா சீன்ஸ் இந்த படத்தில் இருக்குது.